லட்சுமி வந்து அவதார திருநாள் பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. திருமாலும் லட்சுமி இலக்குமியும் திருமணம் புரிஞ்சது பங்குனி உத்திரம்பாங்க. முருகப்பெருமான் வந்து தெய்வானையை மணந்தது பங்குனி உத்திரம்பாங்க. அதே மாதிரி சிவபெருமான் வந்து பார்வதியை திருமணம் புரிந்தது பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே கிடையாது. சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே அந்த இந்திரன் எல்லாரும் விடுதலை அடைந்து விடுகிறார்கள். அந்த விடுதலை அடைஞ்ச உடனே தெய்வானை இந்திரன் வந்து தனது மகளை வந்து முருகப்பெருமானுக்கு தெய்வானை திருமணம். அடுத்த சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் தெய்வானை திருமணம் நடக்குதா இல்லையா? சூரசம்ஹாரம் என்ன பங்குனி மாதத்துலையா நடக்குது? அப்போ தெய்வானை திருமணம் பங்குனி உத்திரத்தில் எப்படி வரும்? சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு இந்து வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். 18 ஆண்டுகள் போர்கள் நடந்தன. தேவாசுர போர் நடக்கிறது. முருகனுக்கு சூரபத்மனுக்கு 18 ஆண்டுகள் நடைபெற்றன. இதில் எல்லா ஆண்டுகளும் தை மாதம் மட்டும்தான் இந்த போர் நடைபெறுகிறது தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சரியா? அப்போ இந்த திருமணம் நடந்ததுங்கிறத வச்சுட்டு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையது அல்ல.